அடர்ந்த காட்டின் பசுமை புல்வெளியில் பல குதிரைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அவற்றுள் ஒரு நொண்டி குதிரை இருந்தது. அதன் காலில் ஊனம் இருந்தாலும் அதன் மனம் உயர்ந்தது. மற்ற குதிரைகள் ஓடி விளையாடி கொண்டிருக்கும் போது அது அமைதியாக இருந்ததால் அவை அதனை கேலி செய்தன. ஆனால் அது கோபப்படாமல் நண்பர்களை மனதில் நேசித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மறைந்து வந்த சிங்கத்தை அது மட்டும் கவனித்தது. நண்பர்களை காப்பாற்ற எச்சரித்தது. ஆனால் யாரும் நம்பவில்லை. நண்பர்கள் சிரித்த போதும் இவர்கள் என் நண்பர்கள்தான் என்று நினைத்து தன்னையே பலியாக கொடுக்க சிங்கத்தை தேடிச் சென்றது. என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள், என் நண்பர்களை விடுங்கள் என்ற அதன் தியாக வார்த்தைகள் சிங்கத்தின் இதயத்தை உருகச் செய்தன. உண்மையான நட்பு என்ன என்பதை உணர்ந்த சிங்கம் குதிரைகளை சந்தித்து அந்த நொண்டி குதிரையின் உயர்ந்த மனதை எடுத்துரைத்தது. தங்களுக்கு காலில் அல்ல மனதில்தான் ஊனம் இருந்தது என்பதை உணர்ந்த மற்ற குதிரைகள் வெட்கத்துடன் தலை குனிந்து அன்புடன் அதை சுற்றி நின்றன. அந்த நாளில் இருந்து அவற்றுக்குள் கேலி இல்லை, பேதம் இல்லை, அன்பும் ஒற்றுமையும் மட்டுமே இருந்தது. உடலின் குறைவு மனிதனை சிறியவனாக்காது, மனதின் உயர்வே அவனை மகத்தானவனாக்கும் என்பதை அந்த நொண்டி குதிரை உலகுக்கு கற்றுக் கொடுத்தது. கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.